உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நாளிலும் ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போதகர் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்றுக் கொள்ளலாம். பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல் 2 பேருக்கும் சந்தோஷம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு தருவதற்காக வந்திருக்கிறாய். உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர், இந்த நாளினுடைய பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் 2வது காலாண்டிலே 6வது பாடத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு ஜெப வீரர்கள், பிரேயர் வாரியர்ஸ். இந்த நாளைக்குரிய மனப்பாட வசனம் சங்கீதம் 116 வசனங்கள் 1 மற்றும் 2. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நல்ல ஒரு மனப்பாட வசனம். பாஸ்டர், பாடத்தின் அறிமுகத்தை நாம் நினைத்து பார்ப்போம். ஒருவேளை நம்மளுடைய நண்பர்களிடத்துலையோ, நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருப்பவங்களிடத்துலையோ, இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலை இருப்பவர்களிடத்துலையோ நாம் நெடுநாட்களாக தொடர்பு இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் சீக்கிரமே அந்த உறவு ஒரு முறிவுக்கு வருகிறதாக இருக்கிறது. அதே போல பரலோகத்தின் தேவனோடு நாம் தொடர்பில் இருப்பதற்கு ஏதுவாக ஜெபம் என்ற ஸ்லாக்கியத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் பரலோகத்திற்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு அது துண்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது. எனவே ஜெபம் என்ற இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்தை கொண்டு வேதாகமத்திலே ஒரு தேவதாசர்கள் எப்படியெல்லாம் கடுமையான போராட்டத்தின் காலங்களிலே அதை போராடி ஜெயித்தார்கள். பரலோகத்தின் தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டாரா? எப்படிப்பட்ட ஜெபங்களை கேட்டார்? எப்படிப்பட்ட வழிநடத்தலை கொடுத்தார் என்று சொல்லி இந்த வாரத்தின் பாடத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம் பாஸ்டர். நீங்கள் சொல்லும் போதே கொஞ்சம் ஒரு எச்சரிச்சிட்டீங்க. ஒருவேளை தொடர்புகள் அருந்து விட்டது என்று சொன்னால் என்ன நிலைமையாகும் என்று சொல்லி தொடர்ந்து படிப்போம் ஒரு ஆர்வத்தோடு. முதல் கேள்வியாக, ஜெபம் என்று சொன்னால் அநேகர் ஜெபத்தில் நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். அதில் குறிப்பாக தானியேலுடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. தானியேலுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? தானியேல் ஒரு ஜெப வீரன். அதில் நமக்கு அநேகமான வேத ஆதாரங்கள் உண்டு. அவருடைய ஜெபம் அவர் இளமை பருவத்திலிருந்து அவருடைய முதிர் வயது மட்டுமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் ஜெபத்தின் மூலமாகவே ஜெயத்தை பெற்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜெபம் என்பதை தானியேல் எப்படி பார்த்தார் என்றால், அது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்பதை அவர் நினைத்தார். எந்த ஒரு இடத்திலும் அந்த தொடர்பு அற்று போகக்கூடாது, அது விட்டு போய் விடக்கூடாது என்பதில் அவர் உறுதியோடு இருந்தார். எல்லா இடத்திலும் அவர் ஜெபித்தார். என்னென்ன இடங்களில் அவரால் தேவனிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அது எல்லா இடங்களிலும் அவர் பேசினார் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்கினால் அந்த 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். 9வது வசனம் சொல்கிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அவர் இருதயத்தில் எடுத்த தீர்மானமே கர்த்தரோடு பேசினது என்று தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க. அதாவது இந்த இருதயத்தில் எடுக்கிற தீர்மானம், ஆண்டவரே உமக்காக என்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு என்னை காத்து கொள்ள வேண்டும் எடுக்கிற அந்த தீர்மானம் தேவனோடு பேசின அந்த பேச்சுவார்த்தையில பேசப்பட்ட வார்த்தை என்று அவங்க எழுதுறாங்க. எனவே தேவன் இந்த இடத்துல அவருக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர் ஜெபித்தார். என்னென்ன வாய்ப்புகளெல்லாம் அவர் ஜெபிக்க முடியுமோ அது எல்லா இடங்களிலும் அவர் ஜெபித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா ஜெபத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த நபரில் இவர் ஒரு முக்கியமான நபர் என்று பார்க்கிறோம். பாஸ்டர், தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இந்த தானியேலானவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த ஜெபத்தை அவர் வித்தியாசமாகவே கையாண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். வேதத்தில் அது எப்படி சாட்சி எடுக்கிறது? ஆபத்தான நேரத்திலும் தானியேல் தேவனை முதன்மைப்படுத்துகிறவராக இருந்திருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவத்தை நாம் வாசிக்கின்றோம். தானியேல் பயப்படாமல் வழக்கம் போல தேவனை நோக்கி அவர் நாளுக்கு 3 முறை அவர் ஜெபித்தார் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் மாறினாலும் தானியேல் ஜெபத்தை விட்டுவிடவில்லை. நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரிகள் இது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் என்றைக்குமே ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதுவும் சில நேரத்தில் ஏற்ற தாழ்வு நிலைகளை அடையும் போது எந்த நிலைமையிலும் நாம் கிறிஸ்துவோடு கொண்டிருக்க வேண்டிய உறவிலே நாம் ஜெபத்திற்கு நாம் தோய்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லியிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தானியேல் ஏன் இப்படி, இவருக்கு என்ன காரியம் அவருக்கு அப்படி ஒரு தைரியம் கொடுத்துச்சு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர் மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் பரலோகத்தின் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தினதுனாலே உலகத்தின் ஆபத்தை பார்த்து அவர் பயப்படாமல் தேவனோடு நெருங்கி இருப்பதையே அவர் மிகவும் பாக்கியமாக எண்ணி அவர் தைரியமாக தன்னுடைய விசுவாச அறிக்கையாக
ஜெபத்திற்கான முதல் பங்கை அவர் செலுத்தினார். நன்றி பாஸ்டர். ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஜெபம் தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லும்போது ஜெபம் அவசியம். அதை தானியேல் இந்த அளவுக்கு கையாண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. நாமளும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும். தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராக்டிக்கலான கேள்வி தான், ஒருவேளை ஒரு நகைச்சுவையாக தோணலாம். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது உட்காந்துருந்து ஜெபிப்போம், சில நேரத்தில் எந்திரிச்சு நின்று ஜெபிச்சிருப்போம், சில நேரத்தில் முட்டி போட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ரொம்ப முடியாதவங்க படுத்திருந்து கூட என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கக்கூடாது என்ற வழிமுறைகள் வேதத்தில் எங்கேயும் இருக்கிறதா? வேதாகமத்தில் பலவிதமான உடல்நிலைகளை நாம் பார்க்கிறோம். நம்ம அதை குறித்து ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது போஸ்டர் என்று சொல்லுவாங்க. நம்மளுடைய சரீர நிலைமை ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி உட்கார்ந்த இடத்துல ஜெபித்திருக்கிற நபர்களை நம்ம பார்க்கிறோம். முழங்கால் படியிட்டு என்று அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், ஏராளமான இடங்கள். உதாரணத்துக்கு இப்போ தானியேலை குறித்து நம்ம படித்தோம். தானியேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுதோ 6ஆம் அதிகாரம் சொல்கிறது, தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போது பலவிதமான நிலைகள் இருக்குது. இன்னும் எசேக்கியா ராஜா படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஜெபித்தார், 15 வருடம் கூட கொடுக்கப்பட்டது. இந்த விதமாகத்தான் செய்யணும் என்று சொல்லலை. ஆனால் ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுறேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 21, 22, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். தேவன் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பெரியவர் என்பதை நினைக்கும் பொழுது நம்மை தாழ்த்தும்படியாக, நம்மை அர்ப்பணிக்கும்படியான ஒரு நிலை அந்த முழங்கால் படியிலே காணப்படுகிறது. ஒரு உன்னதமானவருக்கு முன்பாக இருக்கும் பொழுது முழங்கால் படியிடுவது அல்லது பணிந்து குனிவது என்பது நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பது, தாழ்த்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே தேவனோடு இல்லை இந்த உறவிலே வளருவதற்கு ஜெபம் முக்கியமானதாக இருக்கும் பொழுது, இந்த உறவிலே அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தும் என்னை தேடி வந்திருக்கிறாரே, நான் அவரிடத்தில் போகும்போது இந்த நிலையில் போனால் நன்றாக இருக்கும் என்று நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாமே தவிர இப்படிதான் பண்ணணும்ட்டு எங்கேயுமே சொல்லல. ஆனா இதை நம்ம ப்ரிஃபர் பண்றதுக்கான எல்லா விதமான ஆலோசனைகளையும் வேதம் சொல்லுகிறது. நன்றி பாஸ்டர். நல்ல கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மறுபடியும் வருவோம். நேர்களே, நல்ல ஒரு கருத்தை நம் ஜெபத்தினுடைய அவசியமும் முக்கியத்துவம் படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு வரலாம். நேர்களே, வாக நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். பாஸ்டர், நல்ல ஒரு கருத்தை இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம். இப்போ என்ன கேள்வினா, ஜெபிக்கும் போது உடல்நிலை அவசியமா, மனநிலை அவசியமா? இந்த நாளின் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம், பரலோகத்தின் தேவன் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நம்மை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை தான் அவர் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு அன்னாளுடைய ஜெபத்தை பார்க்கும்போது அங்கே இருந்த அந்த ஆசாரியன் அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ குடித்து வெறித்தது போல் இந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டுச்சான்னு சொல்ல பாருங்க, பதில் கொடுக்கப்பட்டுச்சு. சரியா? அப்போ ஆண்டவர் வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, ஜெபிக்கிறவர்களுடைய இருதயத்தை பார்த்து அதற்கு தக்க விதத்திலே அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே உண்மையான ஜெபம் என்பது நம்மளுடைய இருதயத்திலிருந்து தோன்ற வேண்டும். வெளிப்புறமான தோற்றம் அது பெரிதும் முக்கியம், அது பெரிதும் விரும்பப்படுகிறது ஒன்று அல்ல. தேவன் நம்முடைய இருதயத்தையே அவர் பிரதானப்படுத்தி பார்க்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தின் போது நாம் பக்தி வினயமாக இருப்பதென்பது அது தேவனுக்குண்டான கனத்தை செலுத்துகிறதாக இருக்கிறது. ஜெபம் என்பது நம்முடைய தேவனிடத்திலே நாம் ஒரு நண்பர்களைப் போல ஒரு தோழமை கொண்டு நம்முடைய இருதயத்தை திறக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. சாட்சியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம், அம்மையார் சொல்லியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட்ல, பிரேயர் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் ஹார்ட் டு காட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஒரு நண்பனை போல ஆண்டவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை திறந்து ஜெபிக்கும் போது தான் ஒரு நண்பரிடத்திலே நாம் தொடர்பு கொண்டு எப்படி நம்முடைய உறவுகளை நாம் வலுப்படுத்துகிறோமோ அதே போல நாம் தேவனிடத்திலும் நாம் வலுப்படுத்துகிறவர்களாக இருப்போம். எனவே ஜெபிக்கும் போது நம்முடைய மனநிலை கிறிஸ்துவை பற்றினதாக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவசியம். அப்போது வெளிக்காரியங்களை விட உள்ள மனது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஃபஸ்ட் அப்போ பாஸ்ட் சொன்ன அந்த பதிலேருந்து ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஏனோக்கு என்று ஒரு நபர் இருக்கிறத பார்க்குறோம். தேவனோடு நடந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பார்த்துருக்கிறேன். ஜபத்தை செய்கிறனாலும் அல்லது நடக்கிறனாலும் என்ன வித்தியாசம்? அது எந்த அர்த்தத்தை அந்த வார்த்தை சொல்லுகிறது?
வேதாகமத்திலே ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். 24வது வசனம் சொல்கிறது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில், ஏனோக்கு தேவனோடையே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போ தேவனோடு சஞ்சரித்தல் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது ஏனோக் வாக்ட் வித் காட் என்று வாசிப்போம். இந்த நடத்தல் அல்லது பேசுதல், சஞ்சரித்து கொண்டிருத்தல், இது எல்லாம் தேவனோடு இருக்கிற நெருங்கின உறவை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனோக்குடைய வாழ்க்கையிலே ஏனோக்குக்கு வேற எதுவுமே வேலை இல்லையா, ஏனோக்கு ஆண்டவரோட மட்டும்தான் இருந்தாரா அப்படின்னா மேல உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். 22வது வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். எந்த அளவுக்கு தேவனோடு உள்ள உறவில் அவர் சரியாக இருந்தாரோ அதே அளவிற்கு அவர் உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் செய்தார். உலகத்தில் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சன்னியாசியாகவோ ஒரு மலையிலேயோ காட்டிலேயோ போய் தனியாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் வாழவில்லை. மாறாக அவர் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார். எலன் ஒயிட் எழுதும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியான வேலைப்பளுவிற்கு மத்தியிலும் சுற்றி இருந்த அனைவருக்கும் அவர் தன்னுடைய ஜீவியத்தின் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறாங்க. இன்னும் நம்ம யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் தலைமுறையான ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து போதித்தான் என்று சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போது ஏனோக்கு அவர் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு அப்படின்னு சொன்னால், தேவனோடு ஜெபிக்கிற பேசுகிற அந்த உறவு இருந்தது. அந்த உறவு மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. தானியேல் அப்படிதான் இருந்தார். அவர் ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவருடைய ஜெப வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அதில் அவரை குற்றப்படுத்தும்படியாக முகாந்தரத்தை தேடினாங்க. அதே போல் ஏனோக்கு அவர் இங்கே தேவனோடு நடந்தார், தேவனோடு பேசினார். அது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தேவனிடத்திலே இருக்கக்கூடிய உறவிற்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டது. ரொம்ப அழகான பதில் பாஸ்டர். ஏன்னா ஜெபத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு இந்த ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவ்வளோ தூரத்துக்கு செய்தது ஏனோக் என்பதை நாம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இவருடைய பதிலிருந்து நமக்கு தொடர்ச்சியாக என்ன நிகழ்வு படிக்கணும் அப்படின்னா, ஏனோக்கை போல ஒருவேளை இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், அல்லது தேவனோடு நான் அந்த பேசும்போது என்னென்ன காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஏனோக்கை போல நம்ம தினமும் நம்ம ஜெபிக்கணும்னா முதல்ல நம்ம பெற வேண்டிய குணம் மனத்தாழ்மையின் குணத்தை நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? ஏனோக்கினுடைய நாட்டிலே பார்க்கும்போது உலகம் ரொம்ப ஒரு துன்மார்க்கமான சூழ்நிலையில் தான் இருந்து வந்தது. அப்போதும் பார்க்கும்போது ஏனோக்கு தான் சிந்தித்தது, தான் செயல்படுத்தியது எல்லாமே பரலோகத்தின் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு மாத்திரமே அவர் எல்லாவற்றிற்கும் உடன்பட்டவராக இருந்தார். அவர் எப்பொழுதும் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டவராகவும் இருந்தார். எனவே இன்னைக்கு நம்மளும் பார்க்கும்போது இந்த உலகத்திலையும் மிகவும் துன்மார்க்கமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே நாமும் மனத்தாழ்மையை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த தாழ்மை இருக்கும்போது தான் நமக்கு கீழ்ப்படிதல் என்ற ஒரு குணம் வருகிறது. இந்த கீழ்ப்படிதல் இருக்கக்கூடிய இடத்தில் பரிசுத்த வேதத்தின் மேல் உண்டான தாகம், தினசரி ஜெபம், தினசரி தியானம், இவை எல்லாவற்றையும் நாம் கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அம்மையார் அதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, டெய்லி கம்யூனியன் ஸ்ட்ரென்தன்ஸ் த சோல். ஒவ்வொரு நாள் தினசரி தொழுகை என்பது நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏனோக்கை போல நம்ம ஜெபிக்க முடியுமான்னு சொல்ல பார்த்தோன்னா முடியும். ஏனோக்கை போல நம்ம ஜெபிப்பதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்ல பாருங்க, நம்முடைய ஆத்துமா நாளுக்கு நாள் பலம் அடைகிறதாக இருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு அழகாக பார்த்தோம். இதனுடைய அதாவது ஏனோக்கினுடைய அனுபவமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அவர் ஜெபித்து, அதாவது எப்படி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோன்னா, தேவனோடு அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்பாங்க. சபையில் ஒருவேளை பேசும்பொழுதெல்லாம் கேட்கும்போது இந்த அனுபவத்தை நம்மளால் பெற முடியாதா அப்படின்ற கேள்விகள்லாம் உண்டு. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தம் இருந்தால், ஆண்டவர் நம்முடைய ஓட்டத்திலே நாம் இப்படித்தான் முடிக்க வேண்டும் என்று இருந்தால் நமக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். அதான் நம்ம பார்க்குறோமே, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக திரும்பி வரும்னு சொன்னார். பவுலர் இதை குறித்து எழுதும் பொழுது 2 விதமான குரூப் பரலோகத்துக்கு போக சொல்றாரு. ஒன்று மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு போகக்கூடிய குரூப். நம்ம ஏனோக்கை போல எடுத்துக்கொள்ளப்படலாம். இங்கே முக்கியமான ஒன்று, ஏனோக்கு தேவனோடு பேசுவது அவர் வாய் விட்டு பேசின ஒரு அனுபவத்தை உடையதாக இருந்தது. ஜெபம்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள சில பேர் ஜெபம் பண்ணுவோம், நிறைய பேர் ஜெபம் பண்றோம்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எங்கேயோ போயிருப்போம், ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிருப்போம். கண்டிப்பா மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிட்டு எங்கேயோ இருந்திருப்போம். நம்ம தூங்கியிருப்போம்.
வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு சிந்தனை போயிருக்கும். இயேசு கிறிஸ்து எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் அவர் செய்த ஜெபத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை விடுவிக்கக்கூடியவரை நோக்கி அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போ நம்ம வாய் விட்டு செபிக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாய் விட்டு செபிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பிக்கை. நான் இப்ப பேசுறது நீங்க இங்க இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா. அதே போல ஆண்டவர் இருக்கிறாரு, என்ன கேட்கிறாரு என்ற நம்பிக்கையில நான் பேசுவதையும் அது காண்பிக்கிறதாக இருக்கு. நிச்சயமா நல்ல கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நேர்களே நல்ல ஒரு கருத்தை நாம் தியானம் செஞ்சிருக்கோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே தொடர்ந்து படிப்போம் வாருங்கள். பாஸ்டர், நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்க. இப்போ அடுத்த நபர் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு நபரும் கூட. என்ன அப்படின்னா, மோசேயுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும்போதும் அவருடைய லைஃப்ல ஜெபத்தை அவர் எப்படி ஈனோக் செய்தாரோ அதே போல் இவரும் பல விதத்தில் செய்திருக்கிறார். அந்த ஜெபத்தை செய்தனால அவருடைய வாழ்க்கை நிறைய விதத்தில் மாறினது என்று நாம் பார்க்குறோம். அந்த அனுபவம் எப்படி, அதோடு சேர்ந்து என்ன அப்படின்னா, அவரை ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் தொந்தரவு செய்ததாகவும் பார்க்குறோம். அதையும் தாண்டி அவர் அவர்களுக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை நம்ம எப்படி விளக்கி பார்க்கலாம்? நிச்சயமாக மோசேயினுடைய எடுத்துக்காட்டு நமக்கு மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. ஏனோக்கை குறித்து வேதம் குறைவாக பதிவு செய்திருக்கிறது. ஆனாலும் அவர் தேவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொண்டார் என்பதனால ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கிறோம். ஆனா மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது நமக்கு உண்டான அதே குணலட்சணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்க முடியும். கோபம் வந்திருக்குது, அவரோ ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல இருந்து ஓடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கூப்பிடும்போது சாக்கு போக்குகள் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே மோசே இன்னும் கூட நம்மளோட நெருங்கி ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். நிச்சயமா. அப்படிப்பட்ட மோசையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர் தேவனோடு எப்படி பேசினார்னு சொன்னா, முகமுகமாய் பேசினார். அதற்கு முன்போ அதற்கு பின்போ அப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு கான்வர்சேஷன் இருந்திருக்கு நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 18வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன், இது மோசேயை குறித்து சொல்கிறது, அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அவருடைய பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெபோன்னு சொல்றோம். இது ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவில் நம்ம பேசுற விதம். கண்டிப்பா நாம் அவரிடத்துல கேட்பது பேசுவது தான் ஜெபம் என்று பார்க்கிறோம். இவர் எப்படி பேசுறாருன்னு சொன்னா, நீங்க எனக்கு உங்களை காமிங்க ஆண்டவரே, நீங்க பேசுனதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், முகத்தை காமிங்கன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டார். கண்டிப்பா. இவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னா, இவர் ஆண்டவர் பேசுனதை கேட்டு கேட்டு ஒரு கட்டத்துல ஆண்டவரை முகத்தை காமிங்கன்னு கேட்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ, இந்த ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுனா எங்களால தாங்க முடியாது, நீரே எங்கள்கிட்ட பேசுங்க, ஆண்டவர் பேச வேண்டாம்னு மோசேட்ட சொல்ற அளவுக்கு இவங்க ஆண்டவர் பேசுறதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. நிறைய நேரத்துல நமக்கு ஆண்டவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல காணப்படுகிறது, நம்மளுடைய பாவத்து நிமித்தமாக. கண்டிப்பா. இங்க மோசே அவர் ஆண்டவரோடு பேசுகிறதை இன்பமாக எண்ணினார். அதனால அவருடைய வாழ்க்கையில எங்க போனார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோட இன்னும் நெருக்கத்திற்கு போனார். இன்னும் நம்ம தொடர்ச்சியாக நீங்க இன்னொரு கேள்வியில என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையில இடையூறுகள் நிறைய வந்துச்சு. இடையூறுகள் அவங்க வீட்டார் மூலமா தான் வந்துச்சு. அதாவது சகோதர சகோதரிகள் மூலமா. ஆரோனை மிரியாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆரோனுக்காகவும் மிரியாமுக்காகவும் அவர் 2 ஜெபங்களை ஏறெடுத்ததை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த போது 40 நாள் அவர் மலையில இருந்தார், இரவும் பகலும், கற்பனைகளை வாங்கும்படியாக. இப்ப இந்த ஆரோன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஜனங்களுடைய பேச்சை கேட்டு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டார். ஆமா. அது நிமித்தமாக கர்த்தர் அவர் மீது பயங்கர கோபத்தில் இருந்தாருன்னு சொல்லி உபாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிப்போம். அதுலயும் ஆரோனுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணினார், மோசே விண்ணப்பம் பண்ணினார், பரிந்து பேசினார். அப்ப நம்மளுடைய ஜெபம் நமக்கு 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 நமக்குன்னு இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவரோடு நெருங்கி வளரும்போது எந்த ஒரு நிலைமைக்கு போவோம்னு சொன்னா, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். மிரியாமை குறித்து பார்க்கும்போதும் எங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு சொல்லி மோசைக்கு மேலேயே முறுமுறுப்பு செய்கிறத பார்க்கிறோம். குஷ்டரோகம் வந்துச்சு. மோசே மிரியாமுக்காகவும் பரிந்து பேசினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நல்ல கருத்து. இப்போ நீங்க சொல்லும் போது, தான் செய்த தவறாக இருந்தாலும் அல்லது பிறர் செய்த தவறாக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறது. அதனால இப்பொழுது நம்ம படிக்கிற ஒரு பாடம், நாமும் பிறருக்காக ஜெபிக்கணும் என்ற உணர்வு நமக்கு என்ன செய்து தருகிறது. இந்த பாடத்தின் இறுதியாக நாம் பார்க்கும்போது, ஜனங்கள் தவறு செய்தாலும் மோசே அவர்களுக்காக ஜெபத்தில் இருந்து ஜெயத்தை வாங்கி கொடுத்தார் என்ற அளவுக்கு நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும்? யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அப்போது கர்த்தர் தனது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். சரி, எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த மோசே இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடினார். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய ஜெபம் கூட
தேவனுடைய உக்கிர கோபத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். கண்டிப்பா. இன்னைக்கு இந்த பாடத்தை கேட்கக்கூடிய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் என்ன செய்யணும்? ஒருவேளை கணவன் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், மனைவி நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்க வீட்டில் உள்ள சூழ்நிலையை பாருங்க. துன்மார்க்கம் நிறைந்திருக்குன்னு சொன்னேன்னா, யாருக்கு ஜெபத்திற்கான அழைப்பு இருக்குதோ நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பம் துன்மார்க்கமான வழியிலிருந்து நீதியின் பாதைக்கு அது திரும்பும். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக அதை ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஜனங்களை அவங்க செய்த துன்மார்க்கமான செயலுக்கு, ஏன்னா எகிப்தில் அடிமையா இருந்தவங்கள இவங்களை கூட்டிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு வந்தார்ல. அவங்கள பகல்ல பாதுகாக்கிறதுக்கு மேகஸ்தம்பம், இரவுல பாதுகாக்கிறதுக்கு அக்னி ஸ்தம்பம், அவங்களுக்கு மண்ணா குடிப்பதற்கு தண்ணீர், உங்களுக்கு விரும்புகிற மாமிசம் எல்லாமே கொடுத்து ஆண்டவர் வழிநடத்தினார். அப்படி இருந்த போதிலும் அவங்க துணிகரமா ஒரு பாவம் செய்தாங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தாரு அவங்க எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் செய்யல ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால. கண்டிப்பா. எனவே இன்னைக்கு இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய ஜெபம் கூட நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பான அரணாக விளங்கும். அடுத்ததனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது, இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இன்னும் ஒன்று பற்றிக்கொள்வது என்னன்னு நாம் பார்க்கும்போது, தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறாரோ இல்லையோ, இறுதி வரைக்கும் அவர் ஜெபத்திற்கும் தேவனோடு கொண்டிருக்கிற உறவிலும் அவர் தோய்ந்து போகவே இல்லை. கானான் தேசத்தை ஆண்டவர் அவர் கண்ணு முன்னாடி பார்த்தாரு. ஆனாலும் அதே ஆண்டவரா சொன்னார், நீ இந்த தேசத்துக்குள்ள என்ன செய்ய போறது கிடையாது, போக போறது கிடையாது, நீ பிரவேசிக்க போறது கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த மோசே கடைசி வரைக்கும் தேவனிடத்திலே அவர் நிலை நின்றவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே he had a deep love for Christ. ஆழ்ந்த அன்பை கொண்டு ஆண்டவரை நேசித்தவராக இருந்து ஆண்டவரோடு உள்ள உறவுல எந்த இடத்துலையும் சிதைவை பார்க்காத அளவுக்கு அவர் மிகவும் உண்மையான ஒரு ஜீவியத்தை ஜீவித்தவர் மோசே. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, மோசே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். இனி நம்மளும் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மோசேயை போல ஜெபத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாகவும் விசுவாசத்தில் மிகவும் உறுதியானவர்களும் எந்த சூழலிலுமே நாம் கிறிஸ்துவை மாற்றம் முக்கியத்துவப்படுத்துகிறவர்களாக நாம் துணிவோம் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் மோசேயை பரலோகத்தில் சேர்த்தது போல நம்மை என்ன செய்வார்? பரலோகத்தில் நிச்சயமாக சேர்ப்பார். நிச்சயமா பாஸ்டர், நல்ல ஒரு அழகான பதிலை நீங்க சொன்னீங்க. ஒரு இடத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் என்னுடைய வாழ்க்கையில யோசிக்கும் போதும், ஒருவருக்காக நாம் பிறருக்கு ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் என்ற ஒரு விஷயத்த மோசையின் அனுபவத்தில் நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் விளக்கி தந்ததுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய மிகவும் அற்புதமான நேரம். நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது உயிர் காப்பாற்றப்படுகிறது. நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பங்களிலே எத்தனை பேர் ஜெபத்திற்காக இயங்குகிறார்கள், எத்தனை பேருக்கு ஜெபம் தேவைப்படுகிறது என்பதை யோசித்து ஜெபியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நிகழ்ச்சியை நாம் சந்திக்கும் வரைக்கும் உங்களோடு தேவனுடைய கிருபை இருப்பதாக. ஆமென்.